பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை மற்றும் தமிழகத்தின் பிற இடங்களில் இருந்து சிறப்பு பேருந்து சேவை இன்று தொடங்கியது. 13ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு 17,693 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. சென்னையில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் 5 இடங்களுக்கு செல்ல மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் 250 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 17,693 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. அதன்படி சிறப்பு பேருந்துகள் சேவை இன்று தொடங்கியுள்ளது. சென்னையிலிருந்து அனைத்து மாவட்ட தலைநகரங்கள் மற்றும் பிற ஊர்களுக்கு வழக்கமாக இயக்கப்படும் 2,275 பேருந்துகளுடன் இன்று முதல் 13ஆம் தேதி வரை மொத்தம் 11,270 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மாநிலத்தின் பிற ஊர்களில் இருந்து இன்று முதல் 13ஆம் தேதி வரை 6,423 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் சென்னை அண்ணா நகர் மேற்கு, தாம்பரம் சானிட்டோரியம், பூவிருந்தவள்ளி, அடையாறு மற்றும் கோயம்பேடு பேருந்து நிலையங்களுக்கு மக்கள் எளிதாக செல்ல மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் இன்று முதல் 13ஆம் தேதி வரை மாநகரின் பல்வேறு இடங்களில் இருந்து 250 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இங்கே நிறைய கவுண்டரு அப்புறம் எல்லாமே வருது. இங்கே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்க. அதை நம்ம ஃபில் பண்ணி அங்கே கொடுத்தோம் அப்படின்னா அவங்க டக்குன்னு பார்த்து சொல்லிடுறாங்க. அதுமாதிரி உள்ளே இருக்கவங்களுக்கும் நல்லா டக்குன்னு உடனே பார்த்து எல்லாமே சீக்கிரமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே கைடன்ஸுக்கு ஆள்லாம் விட்டுருக்காங்க. நம்ம எந்தெந்த பிளாட்ஃபார்ம் போகிறது அப்படின்னு சொல்லி ஆள்லாம் விட்டுருக்காங்க. அதனால் கொஞ்சம் நம்மளோட மக்களோட இது இந்த பொங்கல் பண்டிகை கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஈஸியாக எளிமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பொங்கல் சீக்கிரமாக ஊருக்கு போய் கொண்டாடுறதில்ல கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இந்த லீவுக்கு எல்லாருமே போவாங்க. அதனால் தமிழக கவர்மெண்ட்டுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நான் சென்னையிலேருந்து திருநெல்வேலி போகிறேன். எங்களுக்கு நாங்கள் விஸ்வவெளி இம்பேடாக இருந்தால் கூட எங்களுக்கு இங்கே பஸ் ஸ்டாண்டில் வந்த உடனே வாலண்டியர்ஸ்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படிங்கிறத கேட்டு கரெக்டாக எங்களுக்கான உதவிகள்லாம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசர்வேஷன் கவுண்டரை பொறுத்த வரைக்கும் எங்ககிட்ட எங்கே போகணும் என்ன அப்படிங்கிறத தெளிவாக கேட்டு எங்களுக்கான உதவிகள்லாம் செய்கிறாங்க. கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம். நான் திருவாரூர் போகிறேன். நான் இங்கே தான் ஏறலான்னு வந்தேன். டிக்கெட்லாம் இருந்தது. கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதேபோல் பொங்கல் பண்டிகை முடிந்து மக்கள் திரும்ப ஏதுவாக 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை மாநிலத்தின் பிற பகுதிகளில் இருந்து 3,658 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் மாநிலத்தின் மற்ற பகுதிகளுக்கு செல்ல 7,076 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடுவதற்காக தமிழக அரசு சார்பில் 11,270 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இந்த சிறப்பு பேருந்துகளுடைய இயக்கம் இன்று முதல் தொடங்குகிறது. அதாவது இன்று தொடங்கி 13ஆம் தேதி வரையில் இந்த சிறப்பு பேருந்துகளுடைய இயக்கம் இருக்கும். இந்த சிறப்பு பேருந்துகள் இன்று இயக்கியது முதலே பொதுமக்கள் ஆர்வமுடனும் மகிழ்ச்சியுடனும் இதில் பயணம் செய்து வருகிறார்கள். நாள் ஒன்றுக்கு கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து 2,275 பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அதனுடைய கூடுதலாக இந்த சிறப்பு பேருந்துகளானது 2,068 பேருந்துகள் இயக்கப்படுவதால் பொதுமக்கள் எந்தவிதமான கூட்ட நெரிசலும் இன்றி தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று பொங்கல் பண்டிகையை கொண்டாடலாம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜேஷ் கண்ணனுடன் சாலமன்.